ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். செய்வனா என்னன்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. செய்வன அப்படின்னு சொன்னோம்னா அது இருக்கா இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் பேய் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, அறியாமை என்ன, அறிவுனா என்னங்கிற ஒரு குழப்படியான உலகத்தில் போய் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி வெங்காயத்தை பிரித்தா ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். தந்தை பெரியார் சொன்ன மாதிரி வெங்காயத்தை பிரித்தா ஒன்றுமே இல்லை, வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இந்த செய்வனையை பற்றி நான் அறிந்து கொண்டதை என் ஞாபகத்தில் சொல்லுவேன் என்றால், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த தெய்வத்துக்கிட்ட போய் பணத்தை கொடுத்து செய்வனை வச்சுருவாங்களாம். அப்புறம் அதே தெய்வத்துக்கிட்ட போய் பணத்தை கொடுத்து செய்வனை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபேமஸாக இருக்க காரியம். இது இல்லாமல் கோடாங்கி அடிப்பாங்க, பேய் விரட்டுவாங்க, ஏகப்பட்ட மெத்தட்ஸுகள் இருந்துச்சு. ஸோ அந்த மெத்தட்ஸுகள் ஃபாலோ பண்ணுற ஜனங்களுக்குள்ளத்தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்பவும் அறிவான ஜனங்களும் அறிவான அறிவாளிகளும் இருந்தார்கள். நாங்களோ அதை நம்புகிற ஜனக்கூட்டத்தில் தான் இருந்தோம். இங்கே தான் பாயிண்ட். அப்போது ஒரு மறக்க முடியாத சம்பவம். என்னை பெற்ற தாய் எனக்கு கற்றுக் கொடுப்பது தமிழ் கற்றுக் கொடுப்பார்கள், சொந்த பந்தம் கற்றுக் கொடுப்பார்கள், தெய்வங்களை கற்றுக் கொடுப்பார்கள். மிருகங்களை பாருங்கள். ஆமை கடல்ல இருந்து வந்து கடற்கரையில் குழியை நோண்டி முட்டையை விட்டுட்டு போயிடுமா. 60 நாள் கழித்து அந்த முட்டை குஞ்சு பறித்து தானாக கடலில் போகுது. அதே ஆமை மறுபடியும் வருது. அது உள்ளே போய் என்ன கிளாஸ் எடுத்தது, என்ன காலேஜ் படித்தது, என்ன நடக்குது, என்ன வாழ்வில் ஒன்றும் இல்லாமல் உலகம் தோன்ற நாள் முதல் சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. மிருகங்களுக்கு கல்வி இருக்குதா, கல்வி கூடம் இருக்குதா, பேய் இருக்குதா, பிசாசு இருக்கா, அது பாட்டு அந்த சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷனுக்கு தான் பேய், சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அறிவுக்கு வருவோம். என் தாய் அவங்க சொன்னதை என்னால் மறக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கு அந்த வீட்டுக்காரங்க செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க செய்வனை வச்சுட்டாங்கன்னு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று மறக்க முடியாத சம்பவம். தேன் பாட்டிலில் பாம்பு பல்ல அந்த தேன் பாட்டில் மூடியில் குத்தி வச்சு வீட்டு வாசலில் புதைச்சி வச்சுட்டா, மண்ணில் புதைச்சி வச்சுட்டா, தெரியாமல் வரும்போது கால் மிதிச்சா அது குத்தி அதில் விஷத்தை ஏறி சாகடிச்சிருவாங்க. இப்படி ஒரு இதை பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குடுகுடுப்பக்காரங்க சொன்னதாக சொல்லி எங்கள் அம்மா அதை ஒரு கதையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மகனாக கேட்கும்போது என்ன தோணும், ஐயோ நம்ம அம்மாவை கொல்றதுக்காக இப்படி எனது தேன் பாட்டில், சின்ன பாட்டிலில் அந்த மூடி, ரப்பர் மூடியில் பாம்பு பல்ல குத்தி வச்சு நம்ம குடும்பத்தில் கொல்ல பார்த்துட்டாங்களேங்கிற ஒரு வேகம், ஒரு தாகத்தில் இருந்துச்சு. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாம் கொஞ்சம் படித்தவங்களை பழகும்போது அப்படி ஒன்றுமே கிடையாது, அது ஒரு ஏமாத்து வேலை, அப்படி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு பாம்பு ஓங்கி கடித்து அது கிழிக்கும்போது தான் அதிலிருந்து விஷம் தனியாக பாய்ந்து நம்மளை சாதிக்குமே தவிர, செத்துப்போன பாம்போடைய பல்லு குத்தி அது நம்மளுக்கு விஷத்தை ஏற்றுங்கிறது பாசிபிள் கிடையாதுன்னாங்க. அதுவும் உண்மையாக ஆராய்ச்சி பண்ணால் வழி இல்லை. ஏன்னா பாம்பையே அவிச்சு வெட்டி தின்னுக்கிட்டு தானே இருக்கிறானுங்க, சதையை தின்னுட்டு இருக்காங்க. அந்த விஷம்தான் இப்போ இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்கிறது அறிவுபூர்வமான ஒரு காரியமாகுது. அதே மாதிரி எங்கள் அம்மாக்கள் சாமி ஆடுவாங்க, அப்புறம் ஜோசியம் பார்ப்பாங்க, அப்புறம் கைரேகை பார்ப்பாங்க. இப்படி அவங்களுடைய சம்பாத்தியங்களை சேமிக்க தெரியாமல் அநேக வேஸ்ட்டு காரியங்களை அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அறிவான ஜனங்களுக்கு மத்தியில் எங்கள் அம்மா ஸ்டேஜிலே அறிவான ஜனங்களுக்கு ஜோசியக்காரன் உள்ள வர முடியாது, மந்திரக்காரன் உள்ள வர முடியாது, பேய் வர முடியாது, பிசாசு வர முடியாது. அவங்க அறிவான ஜனங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு சாமி பக்தி வரும். நான் சாமியை குறை சொல்லலை, ஆக்ரோஷமாக சாமியெல்லாம் ஆடுவாங்க. அந்த சாமி புண்ணியத்தில் நாங்களும் இப்போ நல்லா இருக்கிறோம், இரக்கமுள்ள மனமாக இருந்ததுனால. ஆனால் எங்களுக்கு அந்த சாமி ஏன் வர்றதில்லை அப்படின்னா, அன்னைக்கு எங்கள் அம்மா வாழ்ந்த சூழ்நிலைகள்
17 வயசில் கல்யாணம் ஆகிருக்கு, குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்துருக்காங்க, வருஷமானால் விவசாயம் பண்ணணும், அதை அறுவடை பண்ணணும், அதை நெல்லை அவிச்சு விற்கணும், காசு வரும், அதை போய் சாமி கும்பிடுவாங்க, அப்புறம் கல்யாணம் ஆச்சு. இதுதான் அவங்க கல்ச்சரில் கற்றுக்கிட்டாங்களே தவிர சரியான கல்வி அறிவு கிடையாது, உலக அறிவு கிடையாது. அப்போ சென்னையில் இருக்கிறவங்கலாம் உலக அறிவு உள்ளவங்களான்னா இங்கேயும் அதே கேஸு இருக்குது. ஒரு 4 வீடை கட்டி வாடகைக்கு விட்டுட்டாங்கன்னா பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாது, அப்படியே வீட்டில் வளர்க்குறாங்க. அது இந்த மூட நம்பிக்கையில் போகுது, சிலது அறிவானதில் போகுது. அறிவானது போகிறவங்க அறிவாக இருக்கிறாங்க, மூட நம்பிக்கையில் போகிறவங்க மூட நம்பிக்கை போகிறாங்க. அப்போ செய்வனை இருக்கா இல்லையான்னா, அறிவு வந்தால் செய்வனை இல்லை, அறிவு இல்லைன்னா செய்வனை இருக்குது. அப்போ யார் யாருக்கெல்லாம் பகுத்தறிவுகள் வருதோ அவங்க எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு, வேதங்களை அறிஞ்சு, சத்தியங்களை அறிஞ்சு, நீதியை அறிஞ்சு, நேர்மையின் வழியில் நடப்பவர்களுக்கு செய்வனம் ஒன்றும் செய்வதில்லை. அதுதான் உனக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, வேதங்கள் சொல்லுது. அப்போது நமக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை, அது ஒன்றும் செய்வதில்லைங்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? அல்லேலூயா, ஆமேன். மந்திரம் இருக்கா இல்லையா? ஆமேன்.